திருப்பூர் மாவட்டம் அவிநாசி கைகாட்டிப்புதுரைச் சேர்ந்தவர் அண்ணாதுரை, வயது 53. ரியல் எஸ்டேட் தொழில் செய்கிறார். இவரது மனைவி ஜெயசுதா, வயது 42. இவர்களது மகள் ரிதன்யாவுக்கும் திருப்பூர் மாவட்ட காங்கிரஸ் தலைவர் கிருஷ்ணனின் பேரன் கவின்குமாருக்கும் கடந்த ஏப்ரல் 11ஆம் தேதி திருமணம் தடபுடலாக நடந்தது. அவிநாசியில் உள்ள பழங்கரை பகுதியில் புதுமண தம்பதியர் வசித்தனர். திருமணமான நாள் முதல் கணவர் கவின்குமார், மாமனார் ஈஸ்வரமூர்த்தி, மாமியார் சித்ராதேவி ஆகியோர் ரிதன்யாவை சித்திரவதை செய்ததாக கூறப்படுகிறது. நேற்று முன்தினம் செட்டிப்புதூரில் சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த காருக்குள் ரிதன்யா விஷம் குடித்து தற்கொலை செய்தார். சேவூர் போலீசார் உடலை கைப்பற்றி விசாரணை நடத்தினர். தற்கொலை செய்வதற்கு முன் அப்பாவுக்கு ஆடியோ மெசேஜை ரிதன்யா அனுப்பியுள்ளார். அதில், என் இறப்புக்கு கணவர், மாமனார், மாமியார்தான் காரணம். இனி இந்த வாழ்க்கையை வாழ முடியாது. என்னை மன்னித்து விடுங்கள் அப்பா, அம்மா என கூறியுள்ளார். போலீஸோ வேற யாராச்சும் வந்து ஏதாவது சொன்னா நீங்க யாருக்காக தலைக்குழிய வேண்டாம், இத போட்டு காமிச்சிருங்க. ஏன்னா அவங்க இததான் சாக்குன்னு உங்களை இன்னும் அசிங்கப்படுத்த நினைப்பாங்க. இதை யாரு முன்னாடி வேணாலும் போட்டு காமிச்சிருங்க. என்னோட இந்த முடிவுக்கு என்னோட திருமண வாழ்க்கை தான் உண்மையான காரணமே. அவங்களும் அவங்க குடும்பம் தான் காரணமே. போது உடல் ரீதியாவும் டார்ச்சர் அனுபவிச்சுட்டு மன ரீதியாவும் டார்ச்சர் அனுபவிச்சுட்டு எனக்கு இது வேண்டாம் இந்த லைஃப். அதெல்லாம் அவங்க மாற மாட்டாங்க. என்னோட இந்த முடிவுக்கு கவினும் ஈஸ்வரமூர்த்தியும் சித்ராதேவியும் தான் காரணம். என் கல்யாண வாழ்க்கைய மோசமா போயிருச்சு. என்ன மன்னிச்சிருங்க அப்பா, என்ன மன்னிச்சிருங்க அம்மா. அதன் அடிப்படையில் ரிதன்யாவை தற்கொலைக்கு தூண்டியதாக கணவர் கவின்குமார், மாமனார் ஈஸ்வரமூர்த்தி, மாமியார் சித்ராதேவியை போலீசார் நேற்றிரவு கைது செய்தனர். ரிதன்யா தற்கொலை குறித்து ரிதன்யாவின் பெற்றோர் மற்றும் உறவினர்களிடம் திருப்பூர் கோட்டாட்சியர் மோகனசுந்தரம் இன்று விசாரணை நடத்தினார். அப்போது ரிதன்யாவுக்கு நடந்த கொடுமைகளை தாயும் தந்தையும் விவரித்தனர். படுக்கையில் மகளின் கை கால்களை கட்டி போட்டு மிருகம் மாதிரி நடந்துகிட்டான் என ரிதன்யாவின் தாய் ஜெயசுதா கண்ணீர் மல்க சொன்னார். ரொம்பவுமே துன்படுத்தப்படுது. இது வரைக்குங்க ஒரு சராசரி மனுஷ குடும்ப பொண்ணுக பையன் கல்யாணம் வச்சா வாழ்றா. ஆனால் வாழ்றன்னு ஒரு முறை இருக்குது. ஆனால் ஒரு அரக்கம் மிருகம் கூட மிருகத்தை துன்புறுத்த மாதிரி பண்ணாது. ஒரு பெண்ணை அரக்கனாட்ட நடந்திருக்கா. அந்த பையனை கண்டிக்கணுமா, இல்லை திருத்தி அந்த பிள்ளைய இந்த கௌரவமா நீ அரவணைச்சு கொண்டு போகணுமா இல்லையா? புருஷன் கைன்னு அந்த பிள்ளையை டாமினேட் பண்ணி திட்டு மன ரீதி திட்டிகிட்டே இருந்தா. பிள்ளை ஒழுக்கத்துல தப்பா சிக்கனவாதி. அந்த பிள்ளை காடு கொடுத்துட்டோம். போய் 2 வருஷம் துணிமணி எங்காவது கேட்டா தங்கா, பணம் காசு கேட்டா தங்கா, அந்த குடும்பத்தை அனுசரிச்சு ஒரு வயனை வச்சிருக்கிறாங்க. பண்பா பணிவாரு. அந்த குடும்பத்தை மேலே கொண்டு வரது கையில் இருக்குது. குடும்ப விஷயத்தை வெளியில கொண்டு போயிடாத, அடுத்தவங்க வச்சு கேட்டுறாதுன்னு எல்லாம் சொல்லிட்டு அனுப்பியிருக்கோம். எனக்கு தெரியும் என் பையனாட்ட பார்த்தேன், மகனாட்ட பார்த்தேன். ஆனா அந்த பையில சிரிச்சு வெளியில எங்ககிட்ட நல்லபடியா நினைச்சிட்டேன். பிள்ளை படால் சித்திரவதை பண்ணிட்டு கழுத்து எடுத்துக்கோ, கையை எடுத்துக்கோ, அப்பா மாதிரி சொன்னா அப்படின்னு மிரட்டினா. ஒரு பையனை வச்சுக்கிறாங்க. தவிர யாசு மோசமாயிட்டா நம்மளை பிடிச்சிட்டுமே அப்பா அம்மா நாம்பி கொலைன்னு சொல்லி அனுப்பி இருக்கிறாங்களே, நம்ம என்ன பண்றது? அந்த புல்லுக்குள்ளேயே போட்டு போடுங்க. 20 நாள்லயே வந்துட்டாங்க. என்ன காரணம் எங்களுக்கு சொல்லலை. இந்த ஆளுக்கு எப்பவுமே பெட்ரூம்ல இருந்துட்டு பயங்கர காய்க்கிறான். கையை காலை கட்டி போட்டு என்னென்னமோ பண்ணிருக்கிறான். வேற மிருகமா நடந்திருக்கிறார். அது சொல்லக்கூடாது. நாங்க இல்லைக்கு 1க்கும் வர முடியாம 2க்கும் வர முடியாம கஷ்டங்களையே இருந்துச்சு. ரொம்ப எங்குள்ள சித்திரவத்தைக்கு அத்தனையும் ஆள்பட்டு அப்பா தன பண்ணி அசிங்கப்பட்டுக்கூடாது. அப்பாவுக்கு தெரிஞ்சுனே அவங்க அப்பனுக்கு தெரிஞ்சதுன்னு வைங்க, இது வேற கேஸ்ல 80% உள்ள இருந்திருப்பாரு. பிள்ளைன்னா உயிரா இருந்த பிள்ளைய என்னென்ன சித்திரவதை அது பொறுத்து பார்த்துட்டு இப்பவுமே 5 மணி நேரம் நிக்க வச்சு ஒரு மாமனாரு மருமகளை திட்டுறது எதுக்கு பேசணும்? அவன் கூட்டு போய் கம்பல் பண்ணி ஒரு துணி எடுத்துட்டானா.
இவ வேண்டான்னு சொல்லியிருக்கா. அதுக்கு அவன் எடுத்தா உனக்கு வாய் எங்க போச்சு, நீ ஆடம்பரத்துக்கு ஆசைப்படுறியா, காசு வேணுமானா எங்களை காசு காய வந்தா உங்க சொத்து பத்து பார்த்து கட்டல சாமி, நல்லா குடும்பம்னு சொன்னாங்க. எவ்வளவு எங்க இருக்குன்னு நாங்க விசாரிக்கல. ஆனா எங்க சொத்து என்ன ஏதுங்கிறது இப்போ என் கேட்டா கையெழுத்து போட்டா போட்டு தருவியா, அப்பா கேட்டா போட்டு தருவியான்னு கேட்கறது. அவன் 100 கோடி ரூபா போட்டு பிசினஸ் வச்சு கொடுத்துருக்குறேன் அப்படிங்கிற இந்த பையன் வந்து கேக்கு. நாங்க அதை யதார்த்தமா நினைச்சுட்டேன், பிசினஸ் வச்சுட்டா நாங்க மாமா எனக்கு எது வேணும் அப்படின்னு கேட்டங்காட்டி அதையுமே நாங்க யோசிச்சுட்டு இருந்தோம். எனக்கு இது வாங்கிட்டாங்க அது வாங்கிட்டாங்க நீங்க அப்படி அப்படி எதுன்னு சொல்றத கேட்கக்கூடாதாமா. என் பையன் கிட்ட நீ எது எதிர்பார்க்க கூடாதுன்னா அது கொண்டாட்டி எதுக்கு கட்டி வச்ச நீ பையனுக்கு இருக்கிறத நல்ல தாய் தந்தை கழகு. பையன் சும்மா இருந்தானா வெளியில போயிட்டு வான்னு சொல்லி வளர்த்தோம். பையனை ஒரு பெட்ரூம்லயே வச்சா அவன் மிருகமா வாங்கி நிக்கிற. ஒருவேளை இவனே சொல்றானேன்னு எனக்கு பிள்ளைகிட்ட வந்து என் பையன் வேற மாதிரி என்கிட்ட எதிர்பார்க்கறான்னு சொன்னா ஒரு மாமாரி கேட்கற கேள்வி அது சொல்லு தம்பி. எனக்கு புரியலா தாங்க. என் பிள்ளைய நானே கண் நிறைஞ்சு கொண்டு போய் நல்லவன் நம்பி கொண்டு போய் 3 மாசத்துல காவு கொடுத்துட்டேன். கடைசியா இதெல்லாம் இருக்கிறதா பிரிஞ்சு போனா அவங்க அப்பா அம்மாவெல்லாம் வெளியில் வரவங்கெல்லாம் கேவலமா பார்ப்பாங்க. அப்பாவெல்லாம் யாரும் மதிக்க மாட்டாங்க. உங்க அம்மா அப்பாவெல்லாம் வெளியில் தலை காட்ட முடியாதுன்னு சொன்னோன்னே பயந்துட்டாலே என்னமோ. அவ வந்து இன்னொரு கல்யாணம் அவ ஐடியாவே இல்லை. இன்னொரு கல்யாணம் பண்றதால அசிங்கம் இல்லையான்னு அவகிட்டயே சொன்னாங்க. இந்த பிள்ளை அதெல்லாம் புழுங்கிடுச்சு. நான் அவர் நல்ல நோக்கத்துல சொல்லியிருப்பாரு, அதைத்தான் நான் அப்படி நினைச்சிட்டேன். பிள்ளை சேர்ந்து வாழ்ட்டுன்னு நான் சொல்லியிருப்பாருன்னு அப்படி நினைச்சிட்டேன். பெட்ரூம்ல 3 நாள் கூடி பண்ணி வச்சிருக்காங்க. நான் ஒண்ணுமே பண்ண மாட்டாப்பையா. தூங்க வேண்டியது பிள்ளைய வந்து எனி டைம் டார்ச்சரா. டம்ளர் கொண்டு போய் அங்க வைப்ப இது வேணும் இப்படி இப்படின்னு சிரிச்சுக்கலாம். மூஞ்சி அதுக்கு தகுந்த மாதிரி வடிவா இருக்குதா, தங்கமானவையன் யாரும் நம்புவாங்க. எல்லையும் நம்பிச்சு எல்லையும் மாமா அப்படின்னு உள்ளுக்குள்ள இருக்கிற அரக்கனை யாருக்கு தெரியும். ஓதிமலை வீட்டு போயிருக்கிறான், சாமி கும்பிட்டு பிள்ளை கையோட வீட்டு வரணும்ல. அங்க ஒரு பிள்ளை நான் ஏந்தா அழகா பிறந்தோனான்னு பிள்ளைங்கனாண்டு ஓடுறானா. என் பிள்ளை என் மதையிலிருந்து தனியா விடுவேன். என் பிள்ளைய அவங்க அப்பா என்ன தப்பா சொல்லி அனுப்பிட்டாருன்னா குடும்பத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கணும், நிறைய உரையில அட்ஜஸ்ட் பண்ணணும், அவங்க உனக்கு புரிஞ்சுக்க டைம் எடுத்துக்கணும், அமைதியாது எது சொன்னாலும் நீ ரியாக்ட் காமிச்சிடாத சரிங்கட்டினா அவங்க காலப்போக்கு உங்க மேல அன்பை காட்டுவாங்க சொல்லிட்டு எதுக்கு இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்கனா அப்பவங்க அவங்க போடான்ட்டு வந்திருக்கோம். படுக்கை அறையில என் மகன் வேற மாதிரி எதிர்பார்க்கறான், அது மாதிரி நடந்துக்க என மருமகளுக்கு மாமனார் அறிவுரை கூறியதாக சொல்லி அண்ணாதுரை கதறி எழுதார். எப்படி சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டங்களை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. பிள்ளை இழந்துட்டேன். நல்லா விசாரிச்சுதான் கொடுத்தோம். நல்ல குடும்பம், நல்ல ஃபேமிலினாங்க. அப்புறம் பிள்ளை வந்து சொல்றப்போ நான் வந்து நல்ல ஃபேமிலி இப்படி எல்லாம் பண்ணுவாங்களா, பிள்ளை ஒவ்வொன்றையும் சொல்லிட்டே இருப்பேன். நல்லா அனுசரிச்சிருந்தாங்க. அவங்க அம்மாட்ட வந்து சொல்லி அழுதுருக்கேன். உங்கள்கிட்ட கூட சொல்ல முடியாத அளவுக்கு அத்தனை கஷ்டப்பண்ணிருக்காங்க. ஒரு ஃப்ரீடம் இல்லை. வீட்டுக்குள்ள மெயின் கேட்டை பூட்டி வச்சிடறாங்க, காம்பவுண்ட் கேட்டை பூட்டி வச்சிடறாங்க. இதை பண்ணாத அதை பண்ணாத, பூஜை ரூம் தீவம் போடாத, என்ன ஒவ்வொன்றுமே வந்து நான் சொல்றதான் கேட்கணும், உனக்கு தெரிஞ்செல்லாம் பண்ணக்கூடாது இப்படின்னு எல்லாம் மெண்டலாக டால்ஜி கொடுத்துருக்காங்க. அது கவிஞர் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய உடல் ரீதியாக மிகப்பெரிய துன்பங்களை கொடுத்துருக்காது. இந்த பிள்ளைனால என்கிட்ட சொல்ல முடியாம சொல்ற விஷயத்தப்பா சொல்ல முடியாத விஷயத்த என்னப்பா பண்றது. சரி சாமி வேண்டான்னு கொட்டாடையே இருந்துருப்பி இந்த கேப்ல வந்து மறுபடியும் 3 பேர் வந்து எல்லாம் பேசி சமாதானம் கொடுத்து இந்த மாதிரி இனிமேல் இந்த தவறு நடக்காது நான் பாத்துக்கிறேன், எங்க மகளார் பாத்துக்கிறேன்னு சொல்லி கூட்டிட்டு போனதான் ஒரு வாரம் நிம்மதியா இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். அந்த ஒரு வாரம் எந்த பிரச்சனையும் சொல்லல. ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் ஸ்டார்டிங் இதே மாதிரி பிரச்சனை. எங்க கிட்ட ஒரு மாதிரி நடிக்கிறாங்க, பிள்ளைகிட்ட ஒரு மாதிரி ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க, வெளியில ஒரு மாதிரி பண்றாங்க. பணம் என்னாச்சு, எங்கள் வயனுக்கு தொழில் செஞ்சு கொடுங்க, தொழில் அங்கெல்லாம் 100 கோடி ஒர்க் பண்ணி கொடுக்குறாங்க, நீங்கள் அதெல்லாம் பண்ணி கொடுக்க மாட்டீங்க. நகையெல்லாம் அப்பா அம்மாலாம் நான் என் கால் தூசுக்கு சொல்கிற மாதிரி செய்வேன்னு நாங்கள் எப்பேற்பட்ட குடும்பம் தெரியுமா, அப்படி தெரியுமா, இப்படி தெரியுமா. அம்மா கூப்பிட்டு வச்சு நியூஸ் பேப்பர் படிக்க தெரியுமா, நியூஸ் பேப்பர் படிக்காமல் என்ன 1 மாதம் நியூஸ் பேப்பர் வந்துருக்குது, நியூஸ் பேப்பராக படிக்கிறது இல்லை. குடும்ப வாழ்க்கை நடத்துறதுக்கு நியூஸ் பேப்பருக்கு என்ன சம்மந்தம் சொல்லுங்க. இப்படி எல்லாம் வந்து சம்மந்தம் இல்லாமல் கேள்விகளை கேட்டு டெய்லி 3 மணி நேரம் 2 மணி நேரம் நிற்கக்குள்ள கேள்வி கேட்கறது. மாமனார் வந்து மருமகிட்ட கேட்கலாம், என் பையன் உங்கள்கிட்ட வேற மாதிரி எதிர்பார்க்குற படுக்கையறைகளை
இதையெல்லாம் இன்னைக்கு நான் காதுல கேட்டு நான் உசுரோட இருக்கிறேன். இதெல்லாம் தாக்கு பிடிக்க முடியாம தப்புல எங்கிட்ட சொல்ல முடியாது. சூசைட் பண்ணிட்டேன். எங்களுக்கு ஃபுல்லா போச்சு. அவங்களுக்கு என்ன எத்தனை நாள் உள்ள வந்துட்டு வெளியில வந்துட்டு அவங்க வேலை பார்ப்பாங்க, அடுத்த வேலை பார்ப்பாங்க. ஆனா எங்க பிள்ளைக்கு நடந்த மாதிரி உலகத்துல எந்த பிள்ளைக்கு இந்த மாதிரி ஒரு கொடுமை நடக்கக்கூடாது. இது ஒரு முன்னுதாரணமா இருக்கும். நீ இருக்கிற பெண்கள் அப்பாக்களுக்கெல்லாம் ஒரு ஒரு நீதி கிடைக்கும். இதைத்தான் நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். அண்ணாதுரை ஈரோடு இடைத்தேர்தலில் இந்து திராவிட மக்கள் கட்சி சார்பில் ஆட்டோ சின்னத்தில் போட்டியிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது.